ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலான முதல் போட்டியில் வந்து ஒரு மோசமான ஒரு தோல்வியை வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு அந்த அணியோட கேப்டன் வந்து விராட் கோலி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ரொம்பவே சோகமாக இருந்தார். இதற்கான காரணம் என்னன்னாக்கா, அந்த அணியை பொறுத்த வரைக்கும் யாருமே பேட்டிங்கை வந்து நல்லாவே விளையாடல. இதுதான் வந்து பேட்டியிலும் அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து பேட்டிங்கில் வந்து சொதப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து லாஸ் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம். முதல்ல வந்து நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தோம்னாக்கா நாங்கள் முதல்ல பவுல் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணியிருந்தோம்னாக்கா அது எங்களுக்கு அட்வான்டேஜை கொடுத்துருக்கோம்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 130லேருந்து 150 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தா ஒரு நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும். நாங்கள் போராடுறதுக்கு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கும். அது நாங்கள் பண்ண தவறிட்டோம்ன்ற மாதிரி பேசியிருந்தார். இருந்தாலும் கூட எங்களுடைய வீரர்கள் போராடின விதம்ன்றது ஒரு சூப்பரான விஷயம்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரெடிட்ஸும் வந்து சென்னை அணியை போய் சாரும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் டாஸ் வின் பண்ணாதது குறித்து தான் அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து அவங்க அணி சொதப்பந்த பற்றியும் ரொம்பவே கவலைப்பட்டிருந்தார். உங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து இன்னைக்கு விளையாட்டை பார்த்தா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து அவங்களால கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.